தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கு. 7 தொகுதியில் தனி தொகுதியாக இருக்கக்கூடியது தான் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இப்போ அஇஅதிமுகவை சார்ந்த மரகத குமரவேல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க, யாரை சட்டமன்ற வேட்பாளரா தேர்ந்தெடுக்க போறாங்க, இது போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியா மக்கள் கிட்டே கருத்து கேட்கும் பணியில தக்கார் குரல் நேரடியா களத்துல இறங்கியிருக்கு. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவுக்கு கடந்த 5 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு, 6 முறை அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்கு, 1 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. 2026ல யாருக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை குறித்து நேரடியா மக்கள் கிட்ட நம்ம கருத்து கேட்க போறோம். நார்மலா உன்னோட ஓட்டு யாருக்கு? ஏடிஎம்கே, டிவிகே, ரெட்டால தான். தேசிய முற்போக்கு டிவிக்கு வந்து ஓகே. நான் சொல்ல மாட்டாங்க, எங்கள் மனசு அன்றைக்கினா இப்படி தான் போடுவோம். இப்போ ஆட்சி கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். அதனால தளபதிக்கு போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. எப்பவுமே ஏடிஎம்கே தான். அன்னைக்கு பாதியில் எதில் போடுறோன்னு அன்னைக்கு தான் தெரியும். விஜய்க்கு தான் போடுவோம், பிஜேபிக்கு தான் போடுவோம். யாருக்கு வேணாலும் போடுவோம். ரெட்டலிக்கு நல்லது நடக்கணும், நல்லதை பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் போடுவோம். நல்லது பண்ணுறதுங்க யார் இருந்தாலும் போடுவோம். ரெட்டலிக்கு தான் போடுவோம். டிஎம்கே ரெட்டலிக்கு தான் போடுவோம். சூரியனுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். விஜய் அதிமுக ஓட்டு போடுவோம். முதல்ல ஆரம்பத்துலேருந்து போகிறோமா அவங்களுக்கு தான் போடணும். இன்னைக்கு இவங்களுக்கு போடுற அவங்களுக்கு போடலாம் சொல்ல கிடையாது. எனக்கு ஏடிஎம்கே தான் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஏடிஎம்கே தான் போடுவோம். எடப்பாடி தான் போடுவோம். எடப்பாடி தான் வரணும். ரெட்டலிக்கு தான் போடுவேன். ஏடிஎம்கே விஜய் ரெட்டலிக்கு தான் போடுவோம். நாங்கள் அது யாருக்கு வேணாலும் போடுவோம். ராஜீவ் காந்தி குடும்பம் சார், இந்திரா காந்தி குடும்பம் தான். தளபதி தான். நல்ல விஜய் ஏடிஎம்கே யாருக்கு போகிறோன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ரெட்டையிலைக்கு தான் சார். நான் உங்களாண்டெல்லாம் இதுக்கு போடுவோம் அதுக்கு போடுவோம் இப்படி போடுவோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். சூரியன் கட்சி திமுக தான் நல்லா இருக்கும். நீங்க எதுக்கு போறீங்க? தான் போடுவோம். நாங்கள் ரெட்டலிக்கு தான் போடுவோம். யாரு நினைக்க இஷ்டமா அவங்களுக்கு தான் போடுவோம். டிவிகேக்கு தான் புதுதாக சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தான் சார் என்னோட ஓட்டு. எப்பவுமே இரட்டைலைக்கு போடலான்னு இருக்கிறேன். நாங்கள் எப்பவுமே ஏடிஎம்கே அம்மாவுக்கு தான் போடுவோம். ரெட்டலிக்கு தான் போடணும். நான் ரெட்டாலைக்கு போடுவேன். சூரியனுக்கு தான். கட்சி நான் முடி போடுவோம். ரெட்டலிக்கு போடுற மாதிரி இருங்க. ரெட்டலிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். பக்கத்தில் டிஎம்கே தான். எந்த கட்சி ஆரம்பிச்சோம்னா அதுல இருந்து ஏடிஎம்கே தான். போன வாட்டி அவனுக்கு போட்டா இந்த ஆண்டுக்கு ரெட்டலிக்கு போட்டுருவோம். ரெட்டலை தான். யார் நல்லா எல்லாரையும் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு போட போகிறோம். எனக்கு யாருக்குன்னே தெரியல, போடுற அன்னைக்கு தான் தெரியும். இல்லை சொல்ல முடியாது, வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் ரெட்டாலிக்கு தான் போடுவேன். ஓட்டு போடுறப்ப தான் தெரியும். இது எப்படி சொல்றது தெரியாதே. இன்னும் இதுவே டிசைட் பண்ணவே இல்லை. எப்படி சொல்ல முடியாது, இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும். இங்க சட்டமன்ற உறுப்பினரா மரகத குமரவேல் இருக்காங்க. அவங்க என்ன எல்லாம் செஞ்சிருக்காங்க, என்ன குறையா இருக்கு? ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு. இங்க யாரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறது இவங்க தானே? நம்ம மரம் அவங்க ஓரளவுக்கு நல்லா செய்கிறாங்க. இந்த வாட்டியும் இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. தனியாக ஒரு ஆள் அவங்க என்ன பண்ண முடியும்? ஆள்றது அதிமுக ஆளுச்சுன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஊரில் குறை, எல்லா ஊர்லையும் குறை இருக்குது. எந்த ஊரில் தான் குறை இல்லாது. அவங்க நிறைய நல்லதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, தண்ணி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போனாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களும் நல்லா செய்துக்கிறாங்க. ஓரளவு எல்லாரும் கூட சேர்ந்து எல்லா இதுவும் தொகுதியை பார்க்குறாங்க. அவங்க நல்லா பண்ணுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லலை. அதே வெள்ளம் போச்சு, ஏரி உடச்சும் போச்சு, அப்போலாம் கூட அந்த இடத்துல தான் இருந்தோம். எங்களை வீட்டை காலி பண்ணணும்னு போகணும்னு சொல்லலை அவங்க. அதே இதில் தான் இருந்தால். இப்போ கலைஞர் ஆட்சி சுத்தமாக எங்களை எல்லாரும் காலி பண்ணி 4 வருஷமாக நடத்தல தான் நிற்கிறோம். ரெட்டலைக்கு தான் நாங்கள் போடுவோம். யாவும் வேணாலும் சொல்லட்டும். கேட்டால் உனக்கு போட்டால் எனக்கு பண்ண எதுக்கு எங்களுக்கு பிடிச்சதா அதுக்கு தான் போடுவோம். அவன் ஜெயிச்சு வந்தாலும் சரி, ஜெயிக்கலனாலும் சரி, ஒரே கொழுக்கு தான் எங்களுக்கு. அவங்களால முடிஞ்சது எல்லாருக்கும் செய்யறதை செஞ்சுக்கிட்டு தாங்கிறாங்க. செய்யாத விடலை, செய்கிறாங்க. மரகத குமரன் நல்லா செஞ்சுறாங்க, எல்லாரும் நல்லா செய்கிறாங்க. என்னென்ன செஞ்சிருக்காங்க? ஒரு ஆபத்தில் பார்க்குறாங்க, அதுதான் முக்கியம். பணம் கொடுத்து பெருசு இல்லை, நல்லது கெடுத்தும் கலந்துறாங்க. ஏன்னா எங்கே போனாலும் நின்று பேசுவாங்க. அந்த மரியாதை தான், அந்த மரியாதை தான் தேவை. அது எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் நல்லது செஞ்சுறாங்க. அதாவது தான். யாரு? மரகத குமரவேல். இது இருக்கிற உதவி நம்ம எதுவும் கேட்கல. ஆனால் நாங்கள் எங்களுக்கு இப்போ இப்போதைக்கு அடிப்படை வசதி எல்லாமே டோட்டல் எல்லாம் நடக்குது. எல்லாமே நல்லா தான் செஞ்சுக்கிறாங்க. மரகத குமரவேல் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னும் பணக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்மள மாதிரி இல்லாத போட்ட ஃபங்க்ஷன் கூட நல்லா பார்ப்பாங்க, செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்து கட்சிக்கு பார்த்து தான் போவாங்க. அவங்க கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எது நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி கூட பார்த்துட்டு
நல்லா செய்வாங்க. நான் அவங்களாம் பார்த்ததே கிடையாதுங்க. நம்ம ஒரு தொகுதி தான் அவங்க. ஆனால் நான் பார்த்ததும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தான் போடுவேன். ஓகே. அவங்க என்ன செய்கிறாங்க செய்யலை, அது அப்பால்பட்ட கதை. இப்போ இருக்கிறவன் என்ன செய்கிறான், அவங்க என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மதுரை குமரவேலு இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் எம்பி. அவங்க மரம் தொகுதி நல்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஃபுல்லாக நல்ல செஞ்சுருக்காங்க எம்பி இருக்கும்போது. இப்போ மறுபடியும் எம்எல்ஏ வாய்ப்பு கொடு, அவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் அது முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து நல்லது கட்டுது, வாழ்வு சாவு எல்லாத்துக்கும் வராங்க. இப்போ எந்த குறையும் கிடையாது. தொகுதிக்கு என்னன்னா அப்போ அடிக்கடிக்க வந்து பார்க்குறாங்க, அடிக்கடிக்க வராங்க. முன்ன இந்த எம்எல்ஏ யாரும் வரது கிடையாது. அவங்களும் நல்லா செஞ்சுருக்காங்க, அதுவும் ஒன்றும் குறைபாடு இல்லை. இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு இப்போ ஏடிஎம்கில் எங்கள் ஊரை நிறைய எங்கள் தெரிஞ்சவங்களே ஒரு ஏடிஎம்கில் இருக்காங்க. கொஞ்சம் கட்சி கொள்கைகள் கொஞ்சம் கோட்பாடில் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், தவிர மற்றபடி. எங்கள் பகுதியில் கூட ரேஷன் கடையில் ஒரு சிறுவலத்தூர், மதுராந்தகம் இந்த மாதிரி இடத்துல ரேஷன் கார்டெலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. சில உதவிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் தப்புலாம் சொல்ல முடியாது. அம்மா ஒரு உணவகம் வேறு என்ன எக்ஸெட்ரா நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லா மக்களோட நம்ம நல்லா செல்வாக்க பழகுறாங்க, நல்லா பழகுறாங்க. ஆமாம், மீண்டும் அவங்களுக்கு மீண்டும் அவங்க நின்னாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. குமாரி தான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பண்ணாங்க, கிராமத்தில் நல்லா பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணுறாங்கப்பா. அவங்க செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பேர் இங்கே மரகத குமரவேல். அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செஞ்சுருக்காங்க. பொதுமக்களும் அவங்களுக்கு கூட நல்லா செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அவங்க வந்து அதிகபட்சம் வந்து டவுனுக்கெல்லாம் அதிகபட்சம் செய்யலை. ஊராட்சி ஒன்றியத்தை தான் செய்கிறாங்க. நகராட்சியெலாம் வந்து அதிகமாக செய்யலை. அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபீல்டு ஒர்க்லாம் நல்லா இருக்குது. அதனால் அவங்க தான் மட்டுமே இங்கே வருவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க உமன், அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெண்மணியாக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எங்களோட ஓட்டு எப்போவுமே ரெட்டலைக்கு தான். அவங்க பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டாங்க. எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டாங்க. வீடு வீடாக குழா போட்டு தலைவர் வந்து வீடு வீடாக குழா போட்டு விட்டாரு. நிறைய பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு வாலிபால், நெட்டு, கிட்டு எல்லாமே பசங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இங்கே எங்கள் ஒன்றியத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏடிஎம்கே கட்சியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டுருக்கு. எங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அங்கே என்னென்ன செலவு தராங்களோ எல்லாமே வந்துட்டுருக்கு. வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ மக்களுக்காக வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு எல்லாமே எல்லா ஊருக்கும் போய்க்கின்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கின்னு தான் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள வந்து தெரியாத ஆளே கிடையாது. இந்த கிராமத்துலேயும் சரி, எல்லா கிராமத்துலேயும் சரி, எம்எல்ஏ யாருனாக்கா மரகத குமரவேல்ன்ட்டு சொல்லுவாங்க. அந்தமாரி வந்து அவங்க இங்கே பண்ணின்னு வரதுனால அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் வருவாங்க. எதானாலும் வந்து நின்று எல்லாம் செய்வாங்க, பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் வருவாங்க. நேரடியாக வந்து எங்களை என்ன பிரச்சனை அப்படின்னு நேரடியாக வந்து கேட்குறாங்க. வந்து கூட்டம் போட்டு கிட்ட ஃபுல்லாக வந்து வருவாங்க, கேட்பாங்க. அவங்க வந்து போய் எது கேட்டாலும் எல்லாமே பண்ணுவாங்க. என்ன கேட்குறோமோ அது வந்து போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் போய் கேட்ட உடனே கூப்பிடுவாங்க. உள்ளே பார்த்து எல்லாருமே பேசுவாங்க. அதுக்காக அவங்களுக்கே போடணும், அவங்களே வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்க நல்லா பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. தண்ணி வசதியிலேருந்து ரோட்டு வசதியிலேருந்து குளத்துலேருந்து எல்லாமே அவங்க செய்கிறாங்க, நல்லபடியாக செய்கிறாங்க. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் போடுறோம். ஆனால் நல்லது மட்டும் செய்யட்டும் மக்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டு பட்டா எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு வீட்டு பட்டாலாம் கொடுக்க சொல்லுங்கள். யார் ஜெயித்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்கள். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட கருத்து கேட்கும் பணியில் கடந்த ஒரு வாரமாகவே நம்ம வந்து தக்கார் குரல் சார்பில் ஈடுபட்டு இருந்தோம். பல பேர் பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த தொகுதி மட்டுமல்ல, எல்லா தொகுதிகளிலும் தொடர்ந்து தக்கார் குரல் நேரடியாக மக்களை சந்தித்து அவங்களுடைய கருத்து கேட்கும் பணியை தொடர்ந்து செய்ய இருக்கு. தக்கார் குரல் செய்திகளுக்காக மதுராந்தகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் யூசுப்.